ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 34 இன்ச் சைஸ் உள்ள ப்ளவுஸை தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டேன். ஃபஸ்ட்டு பேக் சைட் கட் பண்ணுவோம். கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்குவோம். இது வந்து சாதா ப்ளவுஸ்னால நம்ம 2 இன்ச்சு மடித்து தைக்க 2 இன்ச்சு விட்டுக்குவோம். ப்ளவுஸோட ஹைட் வந்து 14 இன்ச் இல்லை 13.5 இன்ச் கூட வச்சுக்கலாம். ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்காக. ஸோ வந்து 14 இன்ச் லைன் போட்டுக்கலாம். இந்த 14 இன்ச்சு வந்து ஹைட்டு 13.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு. இப்போது வந்து ஷோல்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 13.5 இன்ச்சு. அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.25 இன்ச்சு. அதோட ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிட்டோம்னா 6.25 இன்ச்சு. ஸோ இவங்களுக்கு 6.25 இன்ச் வந்து ஷோல்டர் வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த 6.25ல் பாதி 3 இன்ச்சு 3 இன்ச்சு வந்து நெக்கோடைய அகலத்தை வச்சுக்கலாம். வந்து பின் கழுத்து வந்து 8.5 இன்ச் வச்சுக்கலாம். ஆம் ஹோல் உயரம் இங்கே வந்து 6.25 இன்ச் வச்சுருக்கோம். அதே 6.25 இல்லை 1/4 இன்ச் கம்மி பண்ணி கூட 6 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ செஸ்ட்டு வந்து 34 இன்ச்சு ப்ளஸ் அதோடு வந்து ஒரு 3 இன்ச்சு சேர்த்தோம்னா 37. அதை 4ஆக டிவைட் பண்ணோம்னா 9.25 இன்ச்சு. இது சாதா ப்ளவுஸ்னால நம்ம வந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி எப்போயுமே லைனிங்னா வந்து 4 இன்ச்சு சேர்ப்போம். இது சாதா ப்ளவுஸ்னால 3 இன்ச்சு சேர்த்தா போதும். இப்போ இங்கேருந்து செஸ்டினுடைய அளவு வந்து 9.25 இன்ச்சு. ஆம் ஹோல் ரவுண்டுக்கு 1.25 இன்ச் விட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போட்டுருவோம். அதே மாதிரி இங்கே கழுத்து பின் கழுத்துக்கு 3 இன்ச் விட்டு ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டுருவோம். இப்போ ஆம் ஹோல் செக் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இடுப்பு சுற்றளவு வந்து 29 இன்ச்சு. அப்போ 7.25 1 இன்ச்சு டாட்டுக்காக 8.25 தையலுக்காக 1.5 இன்ச்சு. இப்போ இங்கே ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுருவோம். இப்போ ஆம் ஹோல் வந்து செக் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து 7.25 இல்லை 7.5 வரணும். இப்போ வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். கரெக்டாக வந்து 7.25 ஒரு புள்ளி வருது. கரெக்டாக இருக்கும். 34 35 33 இந்த 3 சைஸ் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து அவங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ பேக் சைடு வந்து ட்ரா பண்ணியாச்சு. நம்ம இதை கட் பண்ணிடுவோம். இப்போ இதை கட் பண்ணிடுவோம். இதோட சென்டரை வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட். சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக உள்ள சென்டர். இப்போ பேக்கை வந்து நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் கட் பண்ண நாலாக மடித்து போட்டுக்கணும்.
கீழே ஒரு லைன் போட்டுக்கணும். ஒரு 1.5 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்காக போட்டுக்கணும். இப்போது 6 இன்ச்சு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, ஸோ 6.5 இன்ச் வச்சுக்கலாம் ஸ்லீவு. கை இறக்கம் வந்து 2.5 இன்ச்சு இல்லை 3 இன்ச்சு, நம்ம 2.5 இல்லை 3. இப்போ நான் வந்து 3 இன்ச் வைக்கிறேன். இதிலிருந்து நம்ம கிராஸாக 7.25 இன்ச் எடுப்போம். 7.25 இன்ச் எடுத்தால் அந்த வளைவு வரும்போது உங்களுக்கு 4 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச்சாக வரும். இப்போ 7.25 இன்ச்சு. கை சுற்றளவு வந்து 5.25 இன்ச். இது ரெண்டையும் கோட் போட்டுக்கலாம். 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து அப்படியே ஒரு வளைவு. கை வந்து வரைஞ்சாச்சு. இந்த கை வந்து பார்த்திங்கன்னா இது ரவுண்டாக வரணும். அப்படியே ஸ்ட்ரைட்டாலாம் கொண்டு போகக்கூடாது, அழகாக ரவுண்டாக வரணும். அப்போ தான் வந்து கை வந்து நல்லா பாயும். கையை கட் பண்ணிடலாம். கட் போட்டுக்கலாம். கைக்கு வந்து லைட்டாக அந்த வளைவு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப கட் பண்ண தேவையில்லை, லைட்டாக கட் பண்ணால் போதும். ரொம்ப கட் பண்ணால் கை வந்து அப்படியே ஏறிட்டு இருக்கும். அப்படியே இதே மாதிரி வளைவு அப்படி கொண்டு போகணும். கை வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கிராஸில் போட்டு கட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து என்ன மாதிரியான வீடியோ போடணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேக் பார்ட் அப்படியே போட்டு ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இங்கே ஒரு அரை இன்ச் விட்டுட்டு அப்படியே இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கழுத்து, முன் கழுத்து வந்து ஒரு 6 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அப்புறம் கப் லென்த்தை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம். இப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கட் போட்டுக்கலாம். இதை அப்படியே இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த ஆம்ஹோல் பகுதியில் லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கப் லென்த்து வந்து 34 இன்ச்சு 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 8.5 இன்ச்சு. இப்போ கப் லென்த்து வந்து உங்களுக்கு 8.5 இன்ச்சு வருது. இப்போ 8.5 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே டாட்டுக்காக 2.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் 3 இன்ச்சு. ஸோ இதுதான் வந்து கப்புடைய லென்த்து.
இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து மேலே ஏற்றி அந்த மாதிரிலாம் வந்து போட தேவையில்லை. லைட்டாக அப்படி அழகாக அப்படி கொண்டு வந்துருங்க. இப்படி நீங்கள் தச்சு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி தச்சு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நல்ல ஃபினிஷிங் நல்லா வரும். அவ்வளோதான். இதை நம்ம கட் பண்ணிடலாம். தேர்ட்டி 4 இன்ச்சு சைஸ்னால் வந்து டாட்டோடைய அகலம் வந்து 1.25 இன்ச் போதும். இங்கிட்ட ஒரு 1.25 இன்ச், இங்கிட்ட ஒரு 1.25 இன்ச். அப்புறம் இது சென்டர். ஆம் ஹோலில் வர டாட்டு. இதுதான் வந்து இப்படி டாட் பிடிச்சிங்கன்னா கப் சைஸ் நல்லா வரும். ஸோ நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு கட் பண்ணியாச்சு. இப்போ பட்டி கட் பண்ணணும். பேக் சைடு இப்படி போட்டுட்டு ஃப்ரண்ட் எடுத்து கரெக்டாக வச்சுட்டு பட்டி ஸ்டிச் பண்ணலாம். ஸ்கேல்லே நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கையிலே போட்டுட்டு பழகிட்டேன். இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் இருக்குது. 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3.25, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ மொத்தம் வந்து 9.25 இருக்குது. 9.25 மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எவ்வளோ இருக்குது? 3.25 இருக்குது. இப்போ 3.25 மார்க் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக வளைவு எடுத்துக்குவோம். வளைவு எடுத்துக்குவோம். 1/2 இன்ச்சு தையலுக்காக. இதுதான் பட்டி. நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். 34 இன்ச்சு சைஸுக்கு நம்ம ப்ளவுஸு வந்து கட் பண்ணியாச்சு. இதை நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு.